பச்சை துவரைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். பச்சை துவரைக்காய் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் உரித்து வச்சுருக்கேன் ஒரு பவுல் நிறைய. இதை எப்படி நம்ம குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு போட்டுக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்குது, அதை போட்டு வணக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க. ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. கட் பண்ணி வச்ச 3 தக்காளி, 3 கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா புழிஞ்சிட்டு போட்டு வதக்கிக்கிடலாம். இது கூட துவரைக்காய் போட்டுக்கிடுங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றி கலந்து விட்டு நல்லா மூடி வச்சு வேக வச்சுருவோம். காய் வேகிறதுக்குள்ளே ஒரு துண்டு தேங்காய், 4 சின்ன வெங்காயம், சீரகம் அரைச்சிட்டு வந்துடும் பேஸ்ட்டாக. பச்சை துவரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய், சீரகம், வெங்காயம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு இனி குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. துவரைக்காய் குழம்பு இது சாதத்துக்கு, ராகி களிக்கெலாம் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.